காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கரையோரங்களில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை அணை எட்டிய நிலையில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான நீர் உபரி நீராக வந்து கொண்டுள்ளது. மேலும் 16 கண் மதகு வழியாகவும் நீர்ப்பாசன கால்வாய் வழியாகவும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அங்குள்ள பொதுமக்களை வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் அங்குள்ளவர்களை மீட்ட நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக நகராட்சி திருமண மண்டபங்கள், நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் தற்போது வரை 65 குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான போதிய மருத்துவ உதவிகளும் உணவு வசதிகளும் செய்து தரப்பட்டு வருகிறது. மேலும் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டாலும் அவர்களுக்கு வீடு கட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வழிவகை செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை வருவாய்த்துறையினரும் அதிகாரிகளும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.